ஒரு வீட்டில் பணம் சம்பாதிப்பது ஒரே ஒருவர் என்றால் அந்த வீட்டில் முடிவெடுக்கும் உரிமையும் அவருக்குத்தான் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அமைதியாக ஒரு மூலையில் இருக்கும் மனிதர்தான் அந்த குடும்பத்தின் உண்மையான தூணாக இருப்பார். கார்த்திக் சென்னையில் உள்ள ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனின் மாத சம்பளம் பலரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமம். அந்த சம்பளமும் பதவியும் அவனுக்கு வசதியை மட்டுமல்ல, கர்வத்தையும் கொடுத்திருந்தது. அவன் நினைத்தது ஒன்றுதான், இந்த வீட்டில் எல்லாமே என்னால தான் நடக்குது. அவன் அலுவலகத்திற்கு புறப்படும் ஒவ்வொரு காலை வேளையில் கண்ணாடி முன்னின்று தன் தலையை சரி செய்து கொள்வான். காலணியை பளபளப்பாக துடைப்பான். விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை அடித்துக்கொண்டு கார் சாவியையும் எடுப்பான். அதே நேரத்தில் சமையலறையில் மீரா அவனுக்கு பிடித்த காலை உணவை அவசர அவசரமாக தயாரித்து கொண்டிருப்பாள். கார்த்திக், கால சாப்பாடு ரெடி என்று மெதுவாக கூப்பிடுவாள். ஆனால் அவன் ஒரு முறை கூட அவளை பார்த்து சிரித்ததில்லை. லேட் ஆகுது என்று சொல்லிக்கொண்டே சாப்பாடு முடித்துவிட்டு கிளம்பி விடுவான். ஒரு பாராட்டு கூட இல்லை. ஒரு நாள் டிபன் பாக்ஸை மறந்துட்டு போயிடுறான். மீரா ஓடி வந்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட கார்த்திக் எரிச்சலுன, வீட்டில் வெட்டியா இருக்கிற உனக்கு நேரம் போறதே தெரியாது, ஆனா எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்து சென்றான். அந்த வார்த்தை மீராவின் முகத்தில் இருந்த சிரிப்பை ஒரு நொடியில அழித்து விட்டது. ஆனால் அவள் எதுவுமே பேசவில்லை. அவள் அமைதியாக கதவை மூடிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்றாள். இந்த அமைதியை பார்த்த பலரும் மீராவுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் அமைதியா இருக்கா என்று நினைத்தார்கள். ஆனால் அவள் அமைதிக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு உலகம் இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. கார்த்திகின் பேச்சு மட்டும் மாறவே இல்லை. சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இதை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? வீட்டில் ஒரு பொருள் இடம் மாறி இருந்தாலும் நாள் முழுக்க வீட்டில் என்ன பண்ற என்று மீராவை குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். மீரா ஒவ்வொரு முறையும் சாரிங்க என்ற ஒரு வார்த்தையோடு நின்று விடுவாள். அவள் அழுவாள், ஆனால் கார்த்திக்கு முன்னால் இல்லை. அவன் அலுவலகத்திற்கு போன பிறகு சமையலறையில் தனியாக நின்றபடி கண்ணீரை துடைத்து கொள்வாள். அவளுடைய வலியை பார்க்க யாருமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கார்த்திக்கு புரியவில்லை. தினமும் மாலை சரியாக 7 மணி ஆனதும் மீரா தங்களது சிறிய அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்வாள். அதற்கு பிறகு 1 மணி நேரம், சில நேரங்களில் 2 மணி நேரம் வெளியவே வரமாட்டா. உள்ளே கணினி விசைப்பலகையின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் தண்ணீர் குடிக்க எழுந்த கார்த்திக் அந்த அறை கதவு சற்றே திறந்திருப்பதை கவனித்தான். உள்ளே பார்த்தான். மீரா மிகவும் கவனமாக கணினி திரையை பார்த்தபடி யாரிடமோ பேசி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் பதட்டமும் இருந்தது. சில நிமிடங்களில் புன்னகையும் வந்தது. அதை பார்த்த கார்த்திக் சிரித்து கொண்டே, இவளுக்கு என்ன வேலை இருக்கும், ஏதாவது சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்கிட்டு இருப்பா என்று அலட்சியமாக நினைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் அவன் அப்போது பார்த்தது ஒரு சாதாரண கணினி திரை அல்ல. அந்த திரையில் ஓடிக்கொண்டிருந்த விஷயம்தான் இன்னும் சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. நாட்கள் வழக்கம் போல நகர்ந்து கொண்டே இருந்தன. கார்த்திக்கின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தோன்றியது. காலை அலுவலகம், மாலை வீடு. வழக்கம் போல மீராவை ஏதோ ஒரு காரணத்திற்காக குறை சொல்லுவது, இதுதான் அவனுடைய அன்றாட வாழ்க்கை. ஆனால் விதி அவனுக்காக வேறொரு முடிவை ஏற்கனவே எழுதி வைத்திருந்தது. ஒரு திங்கட்கிழமை காலை கார்த்திக் அலுவலகத்திற்குள் நுழைந்த சில நிமிடங்களேயே, கார்த்திக், எம்டி உங்களை உடனே பார்க்க சொல்கிறார் என்று HR வந்து சொன்னார். சாதாரண மீட்டிங் என்று நினைத்து அவன் சிரித்தபடியே அந்த அறைக்குள் சென்றான். ஆனால் அந்த அறையில் இருந்தவர்களின் முகத்தில் சிரிப்பு இல்லை, கனமான அமைதி. மேசையின் மீது சில பேப்பர், ஒரு லேப்டாப், அதில் சில கணக்குகள் திறந்திருந்தன. உட்கார்ங்க கார்த்திக் என்று எம்டி சொன்னார். அவனும் அமர்ந்தான். அடுத்த சில நிமிடங்களில் அவன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய வாழ்க்கையை தலையிலாக மாற்றியது. கம்பெனியின் பண பரிவர்த்தனையில் கடுமையான முறைகேடு நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. விசாரணையில் உங்கள் பெயரும் உறுதியாகியுள்ளது. கார்த்திக்கின் முகத்தில் இருந்த தன்னம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. சார், நான் என்று ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் இனி விளக்கம் தேவையில்லை என்று ஒரே பதில்தான் வந்தது. இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். மேலும் நீங்கள் செய்த இந்த மோசடி விவரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களுக்கும் அனுப்பப்படும். இனிமேல் இந்த துறையில உங்களுக்கு வேலை கிடைப்பது மிகவும் கடினம். அந்த வார்த்தைகள் அவனுடைய காதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று நினைத்த மனிதன் ஒரே நாளில் அடையாளமே இல்லாத மனிதனாக வெளியே வந்தான். அன்று மாலை வீட்டிற்குள் நுழைந்த கார்த்திக் வழக்கம் போல் சத்தமாக பேசவில்லை. சோபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்னங்க, உடம்பு சரியில்லையா என்று மீரா கேட்டா. ஒன்றுமில்லை
என்று மட்டும் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். வேலை போன விஷயத்தை அவளிடம் சொல்ல அவனுடைய கர்வம் இடம் கொடுக்கவில்லை. இவகிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அடுத்த நாள் முதல் கார்த்திக்கின் வாழ்க்கை மாறிவிட்டது. காலையில் அலுவலகத்திற்கு போவது போல வீட்டை விட்டு வெளியே செல்வான். ஆனால் அவன் செல்லும் இடம் அலுவலகம் இல்லை. ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கினான். இன்டர்வியூ அட்டன் பண்ணா. எல்லா இடங்கள்லையும் முதல்ல நம்பிக்கை, பிறகு ஒரே பதில், மன்னிக்கவும், உங்களை எங்களால் வேலைக்கு எடுக்க முடியாது. அவன் செய்த தவறு அவனை விட முன்னதாகவே எல்லா நிறுவனங்களுக்கும் சென்று சேர்ந்திருந்தது. நாள் முழுக்க அலைந்துவிட்டு மாலை வீட்டிற்கு வந்து விடுவான். ஆனால் அவன் இன்னும் மீராவிடம் உண்மையை சொல்லவில்லை. 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதங்கள். காலம் வேகமாக ஓடிவிட்டது. வங்கி கணக்கில் இருந்த சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது. ஒரு நாள் ஏடிஎம்மில் பேலன்ஸ் பார்த்தபோது மீதம் இருந்த தொகையை பார்த்து அவன் கைகள் நடுங்கின. இவ்வளவுதானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு இன்னொரு விஷயம் அப்பதான் நினைவுக்கு வந்தது. இந்த 3 மாதங்களாக வீட்டில் மீரா பணம் கேட்டதில்லை. வீட்டு உரிமையாளர் வாடகை பற்றி பேசவில்லை. மின்சார கட்டணம் துண்டிக்கப்படவில்லை. ஆண்ட்ராய்டு டிவி இணைப்பு இயங்கிக் கொண்டே இருந்தது. சமையலறையில் அரிசி, மளிகை பொருட்கள் குறையவே இல்லை. தேவையான பொருட்கள் எல்லாம் சரியான நேரத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டே இருந்தன. இது எப்படி? ஒரு நாள் அவனுக்கு சந்தேகம் வந்தது. மீரா, வாடகை கொடுத்தாச்சா என்று சாதாரணமாக கேட்டான். மீரா சிரித்தபடி, ஆமாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு என்றாள். எப்படி என்று கேட்க நினைத்தான். ஆனால் அவனுடைய ஈகோ அந்த கேள்வியை வாய்வர வந்தும் வெளியே வரவிடவில்லை. அதே இரவு மீரா வழக்கம் போல அந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். கணினி விசைப்பலகையின் சத்தம் மீண்டும் கேட்டது. இந்த முறை கார்த்திக் அந்த கதவை சில நொடிகள் உற்று பார்த்தான். அப்படி உள்ள என்னதான் பண்றா என்ற கேள்வி முதல் முறையாக அவன் மனதில் ஆழமாக எழுந்தது. 3 மாதங்களாக வேலை இல்லாமல் அலைந்த கார்த்திக் அன்றைய தினம் முழுவதும் 5 நிறுவனங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு சென்றிருந்தான். ஆனால் எல்லா இடங்களிலும் ஒரே பதில், சாரி சார், நாங்கள் உங்களை தேர்வு செய்ய முடியாது. அந்த வார்த்தை அவனுடைய மனதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டே இருந்தது. சோர்வோடும் அவமானத்தோடும் வீட்டுக்குள் நுழைந்தான். சமையல் அறையிலிருந்து வாசனை வந்தது. சூடான சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அவனுக்கு பிடித்த உணவெல்லாம் மேசையில் இருந்தது. கார்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை. பணம் இல்லைன்னு நினைச்சேன், ஆனால் வீட்டில் எதுவுமே குறையலையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அந்த நேரத்தில் மீராவின் மொபைல் ஒலித்தது. அவள் உடனே போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றாள். மிக மெதுவாக பேச ஆரம்பித்தாள். ஆமாம் மேடம், நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து சேரும். இல்லை, குவாலிட்டி பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தாள். அவள் திரும்பி வந்தபோது கார்த்திக் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்று சாதாரணமாக கேட்டான். மீரா ஒரு நொடி தயங்கினாள். என் கல்லூரி தோழி என்று மட்டும் சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள். கார்த்திக்கு அந்த பதில் முழுமையாக நம்பிக்கை தரவில்லை. அடுத்த நாள் காலை கார்த்திக் வீட்டிலேயே இருந்தான். வேலை தேடுவதற்கு கூட அவனுக்கு மனமில்லை. அப்போது வீட்டு வாசலில் கதவு மணி ஒலித்தது. மீரா சென்று கதவை திறந்தாள். வெளியே ஒருவர் நின்றிருந்தார். அவர் கையில் 2 பெரிய பெட்டிகள். மேடம், நீங்க கேட்டது வந்திருக்கு என்று சொல்லி அந்த பெட்டிகளை கொடுத்தார். நன்றி என்று வாங்கி கொண்டு மீரா உள்ளே சென்றாள். கார்த்திக் எழுந்து பார்க்கும்போது அந்த பெட்டிகள் ஏற்கனவே அந்த அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன. சில நிமிடங்களில் அதே அறையின் கதவு மீண்டும் மூடப்பட்டது. இந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு என்று முதல் முறையாக அவனுக்குள் சந்தேகம் பெரியதாக ஆரம்பித்தது. அன்று இரவு மீரா தூங்கிய பிறகு கார்த்திக்கு தூக்கமே வரவில்லை. மெதுவாக எழுந்தான். சத்தமில்லாமல் அந்த அறைக்குள் சென்றான். கண்ணி மேசையில் இருந்தது. ஒரு தடவை பார்த்துட்டா தெரிஞ்சிடும் என்று நினைத்து லேப்டாப்பை திறந்தான். திரை ஒளிர்ந்தது. பாஸ்வேர்டு. அவன் ஒரு பாஸ்வேர்டு போட்டான். தவறு. மீண்டும் போட்டான். மீண்டும் தவறு. 3வது முறையும் தவறானதும் ச்சே என்று எரிச்சலுடன் லேப்டாப்பை மூடிவிட்டான். அந்த நேரத்தில் பின்னால் ஒரு சத்தம். கார்த்திக் பதறி திரும்பி பார்த்தான். அங்க மீரா நின்று கொண்டிருந்தாள். என்னங்க, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று அமைதியாக கேட்டா. ஒரு நொடி கார்த்திக்கால் பதில் சொல்லவே முடியவில்லை. அது ஒன்றும் இல்லை மீரா, லேப்டாப் வேலை செய்தான் பார்த்தேன் என்று தடுமாறினான். மீரா எதுவுமே பேசவில்லை. சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக லேப்டாப்பை மூடினாள். தூங்கலாமா என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியே நடந்து சென்றாள். ஆனால் அவள் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அந்த அமைதிதான் கார்த்திக்குள் இருந்த சந்தேகத்தை இன்னும் பெரிதாக்கியது. அந்த அறைக்குள் என்ன இருக்கிறது? மீரா என்ன மறைக்கிறாள்? இன்னும் சில நாட்களில் அந்த ரகசியம் கார்த்திக்கின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அடுத்த நாள்
கார்த்திக் மீண்டும் ஒரு நேர்முக தேர்வுக்கு சென்றான். இந்த வேலையாவது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு உள்ளே சென்றவன் சில நிமிடங்களிலேயே தலை குனிந்து வெளியே வந்தான். மன்னிக்கவும் சார், உங்களை எங்களால் வேலைக்கு எடுக்க முடியாது. அந்த ஒரு வாக்கியம் அவனுடைய கடைசி நம்பிக்கையும் உடைத்து விட்டது. கால்கள் தடுமாற மெதுவாக வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சோபாவில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தான். அவனுடைய அழுகையை பார்த்த மீரா அமைதியாக அருகில் வந்து நின்றாள். என்னங்க, என்னாச்சு என்று மெதுவாக கேட்டாள். அப்போது 3 மாதங்களாக மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த எல்லா வலியையும் கார்த்திக் வெளியே கொட்டினான். மீரா, நான் தோத்துட்டேன் மீரா. எனக்கு வேலை போய் 3 மாதம் ஆச்சு. எங்கே போனாலும் யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று குழந்தையை போல அழுதான். மீரா சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்தாள். பிறகு வாங்க என்று மட்டும் சொன்னாள். எங்க என்று கார்த்திக் குழப்பத்துடன் கேட்டான். வாங்க காட்டுறேன் என்று அந்த சிறிய அறைக்குள் அழைத்து சென்றாள் மீரா. லேப்டாப்பை திறந்தாள். இந்த முறை பாஸ்வேர்டை அவளே டைப் செய்தாள். திரையும் திறந்தது. கார்த்திக் பார்த்தா முதலில் 100கணக்கான ஆர்டர் லிஸ்ட், அடுத்த ஸ்க்ரீனில் வாடிக்கையாளர்களின் பாராட்டு செய்திகள், அடுத்தது கொரியர் ட்ராக்கிங் மெசேஜ், அடுத்தது வங்கி கணக்குகள். அதில் இருந்த தொகையை பார்த்தவுடன் கார்த்திக்கின் கண்கள் விரிந்தன. மீரா, இது எல்லாம் என்று திக்குமுக்காடினாள். மீரா அமைதியாக சொன்னாள். ஆமாங்க, இது எல்லாமே என்னோட உழைப்பு. சுடிதார், புடவை, வீட்டில் தயாரிக்கிற இட்லி பொடி, மிளகாத்தூள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராமில் விற்றேன். வாட்ஸ்அப் மூலமாக கஸ்டமர் வந்தாங்க. அவங்க மூலமாக இன்னும் நிறையா பேரும் வந்தாங்க. நீங்கள் அலுவலகத்திற்கு போன பிறகு நான் இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். கார்த்திக் பேச முடியாமல் நின்றான். மீரா தொடர்ந்து பேசினாள். உங்களுக்கு வேலை போனது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். எப்படி? வேலை போன அந்த நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே உங்கள் முகத்தையே பார்த்தேன். அடுத்த நாள் முதல் நீங்கள் தினமும் காலையில் வெளியே போயிட்டு மாலையில் சோர்ந்து வரதையும் பார்த்தேன். நீங்கள் சொல்லலை, ஆனால் ஒரு மனைவிக்கு அவங்க கணவர் மனசில் என்ன இருக்குது என்று தெரியும். அதனால் நான் எதுவுமே கேட்கல. இந்த 3 மாதமாக இந்த வீட்டோட வாடகை, மின் கட்டணம், சாப்பாடு எல்லாமே என்னோட வருமானத்தில் தான் நடந்தது. அந்த வார்த்தை கார்த்திக்கின் இதயத்தை நொறுக்கியது. அவன் மெதுவாக மீராவின் கைகளை பிடித்தான். என்னை மன்னிச்சிடு மீரா, உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. வீட்டில் இருக்கிறதால உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ இந்த வீட்டை காப்பாற்றியது நீதான் என்று அழுதான். மீரா அவனுடைய கண்ணீரை துடைத்தாள். கணவன் மனைவிக்குள்ள யாரு பெரியவங்கன்னு நிரூபிக்கிற வாழ்க்கையே வேண்டாம். ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்குற வாழ்க்கை தான் அழகானது. அன்று கார்த்திக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சம்பளம் வாங்குவர் தான் குடும்பத்தை காப்பாற்றுவர் என்பதல்ல, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மனம் இருப்பவர் தான் உண்மையான துணை. ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு திறமை இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். சில பெண்கள் சரியான நேரம் வரும் வரை தங்களுடைய திறமையை அமைதியாக வளர்த்து கொண்டே இருப்பார்கள். நேரம் வந்துவிட்டால் அவளுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்காட்டாமல் இருக்க மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் மறக்காமல் பகிருங்கள். இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த தருணம் எது என்பதையும் சொல்லுங்கள். இது போன்ற மனதை தொடும் சிந்திக்க வைக்கும் குடும்ப கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்மளுடைய கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய மனதை தொடும் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.